சென்னை தீவுத்திடலில் 2 நாட்கள் நடைபெறும் ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்காக போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். சுரேஷ்குமார், கார் பந்தயம் நடக்க இருக்கிறத முன்னிட்டு போக்குவரத்து மாற்றம் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு. இந்த போக்குவரத்து மாற்றம் எப்போதுல இருந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம குறிப்பா எந்தெந்த சாலைகளுக்கெல்லாம் தடை விதிக்கப்பட்டிருக்கு? பிரியதர்ஷினி, தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த இடத்தில்தான் ஃபார்முலா 4 கார் ரேஸ் பந்தயம் நடக்க உள்ளது. இங்குதான் தொடங்க உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பிற்பகலிலிருந்து இந்த போட்டிகள் தொடங்கி நடைபெற உள்ளது. இந்த சூழலில் இந்த தீவுத்திடலை சுற்றி இருக்கக்கூடிய போர் நினைவு சின்னம், சுவாமி சிவானந்தா சாலை, நேப்பியர் பாலம் உள்ளிட்ட அந்த சுற்றி இருக்கக்கூடிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் கொடிமர சாலை பகுதியில் முற்றிலுமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் காமராஜர் சாலையில் வரக்கூடிய வாகனங்கள் வாலாஜா சாலை பகுதி வழியாக திருப்பி விடப்படுகின்றன. மேலும் அண்ணா சாலை இருக்கக்கூடிய அந்த சாலையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கார்கள் தான் நமது தீவுத்திடலை சுற்றி இருக்கக்கூடிய முக்கிய சாலைகளில் மிக அதிவேகமாக ஓட இருக்கின்றன. அந்த கார்களுக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. யாரும் அந்த கார்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு உள்ளே செல்ல முடியாத அளவுக்கு பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காரை இயக்கக்கூடிய அந்த மெக்கானிக்கல் எல்லாம் அதிலே கடைசி நேரத்தில் சரிபார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கார்கள் எல்லாம் சுமார் 240 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஃபார்முலா 4 கார் ரேஸ்கள் பயன்படுத்தும் அந்த வகை கார்கள். அதேபோன்று இந்திய ரேஸ் லீகிலும் பயன்படுத்தக்கூடிய கார்கள் எல்லாம் இருக்கின்றன. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் இந்த ஃபார்முலா 1 கார் ரேஸ் பந்தயத்தில் ஓடும் கார்கள் 210 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது. அதேபோன்று இந்த கார்களில் 1300 சிசி திறன் கொண்ட என்ஜின்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. அதே நேரத்தில் இந்திய லீக் கார் ரேஸ் போட்டியை பொறுத்தவரையில் 240 கிலோமீட்டர் அதிகபட்சமாக ஓடும் இந்த வேகத்தில் போகக்கூடிய கார்கள் 1600 சிசி திறன் கொண்ட கார்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட உள்ளன. இப்படி இந்த கார் பந்தயத்தை பொறுத்தவரையில் மொத்தமாக 16 பேர், ஃபார்முலா 4ஐ பொறுத்தவரையில் 14 பேர் கார் பந்தயத்தில் ஒரே நேரத்தில் பயணிக்க இருக்கிறார்கள். ஒவ்வொரு காரும் அதிவேகத்தில் இந்த 3.5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த சர்க்கியூட்டில் பயணிக்க இருக்கின்றன. இரவு நேரத்தில் இந்த கார் பந்தயம் நடத்தப்படும் என்பதால் இது முக்கியத்துவம் பெறுகிறது. தெற்காசியாவிலே முதல் முறையாக இன்றும் நாளையும் ஃபார்முலா 4 கார் பந்தயம் அப்படிங்கிறது நடக்க இருக்கு. நீங்க பல்வேறு விஷயங்களை சொன்னீங்க. குறிப்பா எத்தனை பார்வையாளர்களுக்கு இந்த கார் பந்தயத்தை பார்க்க அனுமதி இருக்கு? ஏற்கனவே டிக்கெட் விற்பனை அப்படிங்கறதெல்லாம் தொடங்கி இருந்துச்சு. தற்போது வரைக்கும் எவ்வளவு டிக்கெட் வித்து தீர்ந்திருக்கு சுரேஷ்குமார்? பிரியதர்ஷினி, நீங்க கேட்டது போலவே இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம் இந்த சூழலில் நடைபெறுவதால் பார்வையாளர்கள் பொதுமக்களை மிகவும் அதிக ஆர்வத்தை தூண்டி இருக்கிறது. நேரில் பார்ப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. டிக்கெட் விற்பனையை பொறுத்தவரை ஆப் மூலியமாக டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. அதில் 1999 சுமார் 2000 ரூபாயிலிருந்து தொடங்கி 16,000 17,000 ரூபாய் வரையில் டிக்கெட்டுகள் இருக்கின்றன. இவற்றில் அதிகபட்சமாக சுமார் 8000 டிக்கெட்டுகள் வரை பார்வையாளருக்கு கொடுக்கப்பட உள்ளன. மேலும் விஐபி டிக்கெட்டுகள், முக்கியஸ்தர் டிக்கெட்டுகள் எல்லாம் இருக்கின்றன. இந்த சுற்று வட்டாரத்தில், அதாவது குறிப்பாக சிவானந்தா சாலை பகுதியில் அதிகமான கேலரிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. முத்துசாமி பாலம் அருகேயும் கேலரிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியை பொறுத்தவரையில் கார்கள் இங்குதான் நிறுத்தி அதை தயார் செய்து அதை இயக்குவதற்கான இடம். இந்த இடம் அதிக முக்கியத்துவம் கொண்ட நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. மற்ற நபர்களுக்கு, பொதுவாக பொதுமக்களுக்கு இந்த பகுதியில் அனுமதி கிடையாது. இந்த கார்கள் இயக்கும் இடங்களுக்கு வரக்கூடியவர்களுக்கு பார்வையாளர்களை பொறுத்தவரை வாகன நிறுத்தமிடம் 5-6 இடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. கடற்கரை சாலையில் வரக்கூடியவர்களுக்கு அந்த கடற்கரையோரம் இருக்கக்கூடிய இடங்களிலும், அதே மாதிரி கலைவாணர் அரங்க பகுதியிலும் இதற்கான வாகனங்கள் நிறுத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கிரிக்கெட் ஸ்டேடியம் அருகேவும் கார்களை நிறுத்திக் கொள்ளலாம். மேலும் மெட்ரோ ரயில் நிர்வாகமும் இந்த ஆப் மூலியமாக இந்த கார் பந்தயத்தை பார்க்க வருவதற்கு டிக்கெட் புக் செய்திருந்தால் அவர்களுக்கு இலவசமாக பயணத்தையும் இந்த மெட்ரோ ரயில் ஏற்பாடு செய்திருக்கிறது. இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கார் ரேஸ் பந்தயம் சென்னையில் இன்னும் சில மணி நேரத்தில் தொடங்க இருக்கிறது. முக்கியமாக அதிமுக்கியமான ஒரு குறிப்பு என்னவென்றால், இந்த கார் ரேஸ் தொடங்குவதற்கு முன்பாக FIA எனக்கூடிய ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ஆட்டோமொபைல் அந்த அமைப்பு இந்த கார் ரேஸ் நடக்கூடிய இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்து அவர்கள் அந்த சர்டிபிகேட் வழங்கிய பிறகு கார் ரேஸ் தொடங்குவதற்கான அனுமதி பெறப்படும். அதன் பிறகு தொடங்க இருக்கிறது. பிரியதர்ஷினி, குறிப்பிட்ட மாதிரி தொடங்க இருக்கிற ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை முன்னிட்டு பல்வேறு பணிகள் பரவலா நடந்துட்டு வரதை பார்க்க முடியுது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்குமார்.